பரம்பரை என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். முக்குளத்தோர் இலவச கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அறக்கட்டளை நிகழ்ச்சியில் அமைச்சர் மூர்த்தி பேச்சு. ஆண்ட பரம்பரை என தான் பேசிய பேச்சு உள்நோக்கத்தோடு எடிட் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருப்பதாக அமைச்சர் மூர்த்தி குற்றச்சாட்டு. அமைச்சர் என்பவர் அனைத்து சமூகத்தினருக்கும் பொதுவானவர் என்றும் ஒரு சார்பு நிலையோடு யாரும் இயங்க முடியாது என்றும் விளக்கம். தயவு செய்து அந்த கேசட்டை முழுமையா பார்த்துட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க. இல்ல ஒரு தவறான தகவலை எடிட் பண்ணி பரப்புறாங்க. நான் சொன்னது, நான் ஒரு அமைச்சர், எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுவான ஆள். நீங்கள் இப்போ பின்னங்கி இருக்கிறீங்க. இப்போ தான் படித்து ஒரு 450 பேர் தேர்வு கொடுத்து வந்திருக்கிறீங்க. இந்த 450 பேர் பதவிக்கு வருகிற போது எல்லா சமுதாய மக்களும் உங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக அனுசரித்து நடந்துக்கிறதுன்னு தான் அது இருக்குது. அது சென்னை செம்மொழி பூங்காவில் 4வது மலர் கண்காட்சியை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கண்காட்சியை தொடங்கி வைத்த பின் சுற்றி பார்த்த முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதால் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று அமைச்சர் முத்துசாமி கருத்து. தவறு நிகழ்ந்து சில மணி நேரங்களிலேயே குற்றவாளியை காவல்துறையினர் பிடித்திருப்பதாகவும் விளக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போராட்டம் நடத்த பாமகவுக்கு அனுமதி வழங்க முடியாது. பெண்கள் பாதுகாப்பில் உண்மையான கவனம் செலுத்தாமல் அரசியலாக்குவது ஏன் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை தொடர்ந்து யார் அந்த சார் என எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக நேர்மையான புலன் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். எதிர்க்கட்சிகள் போராடுவதற்குரிய வாய்ப்பை அரசு வழங்க வேண்டும் எனவும் கருத்து. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கைது செய்யப்பட்ட நபருக்கு உடனடியாக பிணை வழங்கக்கூடாது. அவரை சிறையில் வைத்தபடியே புலன் விசாரணையை முடித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து வழக்கு விசாரணையை முடித்து தண்டனை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. அதுதான் சொன்னேன். அது மாதிரி ஒரு சந்தேகம் இருப்பதனால்தான் நேர்மையான புலன் விசாரணை தேவை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் நாளை நீதி பேரணி. தன்னை பாஜகவில் எந்த நிகழ்ச்சிக்கும் அழைப்பதில்லை என கூறியிருந்த குஷ்பு பேரணியை தொடங்கி வைக்கிறார். தேனி ஆண்டிப்பட்டியில் ஊதிய உயர்வு கேட்டு விசைத்தறி ஊழியர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம். 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் நாள் ஒன்றுக்கு 30 லட்சம் ரூபாய் அளவிலான ஜவுளி உற்பத்தி பாதிப்பு. ஒசூர் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை புலி வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியது. 2 ஆண்டுகளாக போக்கு காட்டி வந்த சிறுத்தை சிக்கியதால் நிம்மதியடைந்த பொதுமக்கள். பாடகரும் நடிகருமான தில்ஜித் தோஷின் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. என்றும் நினைவில் இருக்கும் வகையிலான சந்திப்பு என குறிப்பிட்டு வீடியோ பதிவு. தினமான நேற்று காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 15 பேர் உயிரிழப்பு. ஜபாலியா நகரில் பாலஸ்தீனியர்கள் கட்டாயம் வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் உத்தரவு. சுவிட்சர்லாந்தில் பெண்கள் முகத்தை மறைக்கும் வகையிலான புர்கா அணிவதற்கு தடை. தடையை மீறுபவர்கள் உடனடியாக 10,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்று எச்சரிக்கை. 2000 ரூபாய் நோட்டுகள் 98.2% வங்கிக்கு திரும்பிவிட்டதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. ரூபாய் 6,691 கோடி மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் இன்னும் வங்கிகளுக்கு வரவில்லை என்றும் தகவல்.
மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்திற்கு மாற்றாக தமிழகம் கொண்டு வந்த கைவினை திட்டத்திற்கு 10,000 பேர் மனு. 25 விதமான தொழில்களை தொடங்க இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் குவிந்தன. சீமான் வருண்குமார் பிரச்சனையை பொதுவெளியில் விவாதம் செய்வது நல்லதல்ல. உயரதிகாரிகள் தலையிட்டு இதற்கு சட்ட ரீதியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று MP கார்த்திக் சிதம்பரம் வலியுறுத்தல். ஒரு அரசியல் தலைவர், கட்சி தலைவர், அப்புறம் ஒரு சர்வீஸில் இருக்கிற ஒரு ஆஃபீஸரும் இந்த மாதிரி பப்ளிக்காக ஒரு ஆர்கியூமெண்ட் ஈடுபடுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது கிடையாது. இதற்காக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு சட்ட ரீதியாகவோ நிர்வாக ரீதியாகவோ தலைமை செயலாளரும் டிஜிபியும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். பாஜகவால் தமிழகத்தில் ஒருபோதும் காலூன்ற முடியாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கருத்து. அண்ணாமலையின் சாட்டையடி போராட்டம் ரசிக்கும்படியாக இருந்ததாகவும் விமர்சனம். மோடியின் மனதில் அதிபராக வேண்டும் என்ற எண்ணம் புதைந்து கிடப்பதாக வைகோ சாடல். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் இந்தியாவில் சாத்தியமற்றது என்றும் பேட்டி. விஜயின் அரசியல் வருகையால் திமுக கூட்டணியில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என வைகோ திட்டவட்டம். நான் இருக்கும் வரை திமுக ஆட்சியை அகற்றவிட மாட்டேன் என்றும் கருத்து. திராவிட முன்னேற்றக் கழக அணிக்கு எந்த பாதிப்பும் யாருக்கு பாதிப்பு ஏற்படாது, எதிர்பார்த்து நடக்காது என்பது தேர்தல் முடிந்த பிறகுதான் தெரியும். யாரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும், நடிகராக இருந்தாலும் எந்த தொழில் செய்கிறார்கள் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் தொடக்கத்திலிருந்தே திமுகவிலே பாடுபட்டு ஆயிரக்கணக்கான மன்றங்கள், ஊர் மன்றங்கள், எம்ஜிஆர் மன்றங்கள் அவை அப்படியே அதனுடைய கிளைகளாயின. அவர் வெளியேற்றப்பட்ட போது அது ஒரு பலமான சக்தியாயிற்று. அதே நிலைமை மற்றவர்களுக்கும் வருமா என்று நான் சொல்லுவேன். ராமநாதபுரம் அருகே லாரியின் பின்புறத்தில் மோதி அப்பளம் போன்று நொறுக்கிய ஆம்புலன்ஸ். மாமனார், மகள், மருமகன் என ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நள்ளிரவு திடீர் தீ விபத்து. 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் அவசரமாக வேறு தளத்திற்கு மாற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.